guys, வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் கேம் தமிழ். எல்லோரும் எப்படி guys இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ப்ளே பண்ண போகிறோம். ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம லைவும் வந்துட்டு இருந்தோம். ஆனால் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட லைவில் ஜாயின் பண்ணல. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் ஆஃப் யூரோப்பியன் 3 தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதை ப்ளே பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு மொபைல் கேம். ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ண தெரியலாம். டபுள் டேப் பண்ணி லைக் சிம்மில் தட்டி விட்டு பாருங்க கைஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ட்ரக்கை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். அதாவது வழி எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி சொல்கிறது, எல்லாமே வெளிநாடுன்ற மாதிரி தான் இருக்குது. நானே இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் ஃபஸ்ட் டைமாக விளாட்றேன். பார்த்தீங்கன்னா கேட்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. பெரிய ட்ரக்காக இருக்குங்க. ஓகே, ஆனால் வரானான்னு பார்த்துப்போம். இந்த கேம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கேம் பார்த்திங்கன்னா நீங்களும் ஏற்றி ப்ளே பண்ணி பாருங்கள். செம பெருசுங்க ட்ரக்கு என்னமோ சின்னது தான், ஆனால் பின்னாடி கொடுத்த லக்கேஜ் தான் நமக்கு ஹெவியாக இருக்குது. இந்த ரூட்டில் தான் நம்ம போகணுமா? ஆப்போசிட்டில் எவனும் வரானே. டே இருறா, நம்ம இந்த வழி போகக்கூடாது போல். லெஃப்ட்டில் தான் போகணும். ஏன்னா இந்தியனில் மட்டும்தான் நம்ம லெஃப்ட் சைடில் போகணும். இதில் ரைட் சைடில் போகணும். நானே லெஃப்ட் சைடில் போகணும்னு சொல்லிட்டேன். ரைட் சைடில் போகணும். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பீட் கிடைக்குதுங்க. ட்ரக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது, லோடு ஹெவியாக இருக்குது, போகாதுன்னு நினச்சேன். சல்லுன்னு போகுதுங்க வண்டி, செம ஸ்மூத்தாக இருக்குது. இந்த கேமை பார்த்திங்கன்னா நீங்களும் ஏற்றி ப்ளே பண்ணி பாருங்கள். ட்ரக்கர்ஸ் ஆஃப் யூரோப்பியன் 3. லைட்டாக அந்த பக்கம் அடிச்சிருப்பாங்க நேரம் காருக்காரனை. நல்லாவே இருக்குது. ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது, ஐஃபோன்லேயும் இருக்குது, ரெண்டுத்துலையுமே ஏற்றிக்கலாம். இதில் இன்னும் ஒரு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இதாங்க சொல்ல நான் மறந்துட்டேன். அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் பார்த்திங்கன்னா இந்த கேமரா ஆங்கிள் கரெக்டாக இருக்காது. 3 மிரர் இருக்கும், ஆனால் நான் 2 தான் வச்சுருக்கேன். நீ 3ஆக வேணால் ஆப்ஷன் போய் மாற்றி வச்சுக்கலாம். ஓகே கைஸ், நம்ம நல்லபடியாக அந்த ட்ரக்கை எடுத்துகிட்டு போவோம். ஸ்பீடை பார்த்தீங்களா? நான் ஆக்சிலேட்டரில் காலே வைக்கலைங்க, சரி வேகம் வண்டி. ஆனால் இவ்வளோ வேகம் போகக்கூடாது. எனக்கே வேறு பக்குன்னு இருக்குதுங்க. எங்கன்னா போய் வண்டி இடிச்சிருமோ அப்படின்ட்டு. டேய் பார்த்து போடா காருக்காரா. சரியான ஒரு வேகத்தில் போயிட்டுருக்கு. புதுசாக பண்ணால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். ரொம்ப நாள் ஆச்சு, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. பாருங்கள், ஆக்சிலேட்டரில் காலே வைக்கல, சரி வேகங்க வண்டி. ஹெவி ட்ரக்கு, டபுள் ட்ரக்கு வேறு இருக்குது. வேறங்க பாருங்கள் எவ்வளோ வேகம் போகுதுன்னு. டே ஐயோ போட்டு அட்டினா. இந்த இடம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. எந்த இடம்னு அந்த கேட்டு போச்சுங்க. ஒரு காக்கறேன் மாட்டினான்னு நினைக்கிறேன். என்னாச்சு, போன வாட்டி இதே இடத்துல தான் நம்மள ஒருத்தங்க இடித்தான். ஆனால் நம்ம அதுக்கு வாய்ஸ் வச்சு கொடுக்கல. இந்த வாட்டி அவனு நம்ம இடிச்சிட்டோம் கைஸ். ஓகே போயிடலாம். நல்ல வேலைங்க, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா போலீஸ்கார் யாரும் வரலை. இல்லைனா நம்ம மேலே ஃபைனை போட்டு விட்ருவாங்க, வண்டியை எடுத்துருவோம் நம்ம. அப்படி கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை போட்டு விடுங்க கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் பாருங்கள் நிறைய ரோடு போயிட்டுருக்கு. நமக்கு கொடுத்த ரூட்லேயே தான் நம்ம போகணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மலைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்டேரிங் தாங்க கொஞ்சம் இதாக இருக்குது. கண்ட்ரோலுக்கு ஆண்ட்ராய்டில் வரல. ஐஃபோன் குட்டியாக இருக்கிறதுனால அதில் ஆண்ட்ராய்டில் ஃபோன் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே பண்ணுது. ஸ்டேபிளாக இல்லை எனக்கு முன்னாடி. டே பார்த்து வாங்கடா. அட்டா போச்சுங்க என் ட்ரக்கு. டேய் ட்ரக்கை விட்டுருங்கடா. ஐயோ பின்னாடி என்னடா ஊந்துறாத சொல்கிறாங்க. கூப்பிடுவோம். இப்படி ஆயிடுச்சு. பக்குன்னு இருக்குதுங்க, ஃபுல்லாக இருக்குது. ஆண்ட்ராய்ட் போட்டேன்டா வண்டியே. ஐயோ போச்சுங்க. அப்படிங்க எப்படா வந்துச்சு மேலே? ஆண்ட்ராய்டு போட்டாலே மேலே வந்துடுமா கைஸ்? இது என்னன்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வண்டி கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சுன்னே தெரிலங்க. என்ன இது போல் இன்ஜின் ஆஃப் ஆகிடுச்சா? ஆமாங்க, இங்கே இருங்க வரேன், இன்ஜினை ஆன் பண்ணிக்கிறேன். என்ன பேசுறதுனே தெரிலங்க, சரி வேகம். மலையிலேருந்து சல்லுன்னு இறங்கிடுச்சிங்க நம்ம வண்டி. ஆக்சிலேட்டரில் காலே வைக்கலையா? இப்போ ஃபுல்லாக பிடிச்சிக்கும். ஒரு 40 பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வண்டி கரெக்டாக போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இதே ரொம்ப வேகமாக இருக்குங்க. இந்த மாதிரி வேகம் நீங்கள் ஓட்டாதீங்க. எனக்கே கண்ட்ரோல் இல்லை. பிரேக்காக போட்டுறேன் லைட்டாக. நல்லா போதுங்க. வளைங்க. பஸ்ஸு போட்டுற மாதிரி இல்லைங்க, ட்ரக்கு பெருசாக இருக்குது. ரொம்ப பயமாக வேறு இருக்குது. ஹார்ன் அடித்தே போயிடுவோம். இந்த மாதிரி நிறையா ரோடை பார்த்திங்கன்னா வளைச்சி கொடுத்து வச்சுருக்கானுங்க. எந்த பக்கம் போடுறதுன்னே எனக்கே தெரியல, கன்ஃபியூஸ் ஆகுது. ஸ்லீப்பிங் ஏரியா ரொம்ப நிறையா இருக்குங்க இந்த இடத்துல. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இந்த ட்ரக் கேமை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏற்றி ப்ளே பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். நம்ம பிசியில் விளாட்ற மாதிரி மொபைலில் விளாண்டுக்கலாம். நம்ம கீழே இறங்கணும், இவ்வளோ வேகம் வேண்டாம், ஸ்லோ பண்ணிப்போம். வளைஞ்சி ஒரு யூட்டனை போட்டு போதுங்க.
அவங்க பாருங்கள் முன்னாடி இருக்கணும் ட்ரக்கை பின்னாடி இருக்கிற லோடு ஹெவி லோடு தூக்கி தூக்கி அடிக்குதுங்க. ஏன்னா பார்த்து போனேன், டர்னிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ட்ரக்கை எப்படி கரெக்டாக வளைக்க போகணும்னு எனக்கே தெரியல. ஏன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 கட்டை வர வச்சுட்டானுங்க. எப்படியோ ஒரு வழியாக எடுத்தாச்சு. முன்னாடி போகிற வண்டி என்னங்க லோடு தூக்கி தூக்கி அடிக்குது. எப்போ நம்ம ஒழுங்காக போயிடுவோம். அவன் எப்படி போனான்னா நம்ம கரெக்டாக வளைச்சிருவோம். நல்லா ஒன்று கட் பண்ணுவோம். ஆக்சிடெண்ட்டில் காலே வைக்கலைங்க. 40லே போகுது வண்டி, 50 60 போயிடும் போலியே. சர்வலாக இருக்கிறதுனால ரொம்ப பயமாக இருக்குதுங்க. ஸ்பீடு ஏற்றலை, கொஞ்சமாக தான் பிடிச்சிருக்கேன். ஓ அவர் அந்த பக்கம் வளைஞ்சிட்டாரு. நம்ம நேராக தான் போய் ஆகணும் போலியே. ஸ்ட்ரைட் ரோடு தான் நமக்கு கொடுத்துருக்கானுங்க. ஆனால் நிறையா ஏர் பண்ட் இருக்குங்க. நல்லா வளைச்சி வளைச்சி கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கம்லாம் மழை வந்து அப்படியே சரிஞ்சிட்டே வந்துடும் போல். பக்கத்தில் பாருங்கள் கோமாப்பட்டி ஏரி போகுது. ஆமாங்க, கோமாப்பட்டிக்கு தான் போயிட்டுருக்கும் போல் நம்ம. அடடடா, பேரை சொன்ன உடனே அடி வாங்குதுங்க வண்டி. இல்லை நம்ம கோமாப்பட்டிலாம் போல. வண்டி அங்கே போகலடா, இப்போ தானே சொல்லிகிட்டு இருக்கேன். வண்டி அங்கே போகல, ஒரு நாள் வருகிறோம். ஸ்பீடை போய் கண்ட்ரோல் பண்ணும். எவ்வளோ பெரிய ட்ரக்கு முன்னாடி நிற்கிது. வண்டி ஹார்ன் அடிக்கும். கேட்டுத்தரேங்க. ஆட்டோமேட்டிக் தானே எல்லாமே. அப்புறம் எவ்வளோ பெரிய வண்டி நிற்கிது, ட்ரெயின். சரி பெரியான வண்டிண்ணே, அது பெரிய வண்டி. அப்புறம் எவ்வளோ பெருசாக இருக்கு பெரியா. இதுத்துக்கும் போல் 1000 டன் கிட்ட. இது வழியாக தான் நம்ம போய் இங்கே வேணும்னா நம்ம ஸ்லீப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லென்த்தான ஒரு ரோடு. அதனால் நம்ம பொறுமையாக போய்க்கும். ஃபஸ்ட்டு ஷிப்பில் போக சொல்கிறானுங்க. போயிட்டு அந்தாண்ட என்னடா இடமே இல்லையாடா, அந்தாண்ட எந்த இடத்துல இவனுங்க லாக் பண்ண சொல்கிறாங்கன்னு தெரியலையே. வண்டி இங்கேயே நிறுத்துவோம். உங்கள்கிட்ட வீடியோ இருந்ததுன்னா வீடியோ பார்த்துருங்க. இதில் கொஞ்சம் ஆட்ஸ் வரும் தான். நான் பேமெண்ட்டே கட்டிட்டேன். வண்டி மேடம் போகுது. வண்டி எங்கே போகிறது போல இங்கே நிறுத்தணும். கப்பல் ஸ்டார்ட் ஆகுதுங்க. கப்பல் போகுதாண்ணே. கேட்டு திறந்து தான் இருக்குது. எனக்கு என்னமோ மிதக்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று கப்பல் நவுறுதுங்க. கப்பல் ரொம்ப தூரம் நவுந்து வந்துடுச்சு. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வெளில வருவோம். ஆஹா, தெரிய மாட்டேங்குதுங்க. நம்ம ட்ரக்கை பாருங்க கைஸ். மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். சீக்கிரமாக 10K ஃபேமிலி போகணும் பாருங்கள். எவ்வளோ பெரிய ட்ரக்கு, தண்ணின்ற மாதிரி வெறியாக இருங்கண்ணா ட்ரக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய வண்டி பாருங்கள். கப்பல்காரன் எங்கே இட்டு போகிறான்னா எனக்கே தெரியல. ரோடும் போயிட்டே தான் இருக்குது, அது மாட்டின்னு போயிட்டே இருக்குது. சரி போவோம். நம்ம ட்ரக்கு போகிறது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஆனால் பெரிய ஒரு கப்பு தான் இருந்துச்சு. கப்பு தான்ன்ற பாருங்க, கப்பல் தான் இது. செம்மையாக இருக்குங்க. ஆனால் பெரிய ஷிப்பு தான் இது. எவ்வளோ பெரிய ஒரு இதுவும் நம்மள மாதிரி தான். அதாவது இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு எடுத்து போகிற ஷிப் கப்பு தான் இது. டெலிவரி பண்ணுவாங்க போல். இதுலேருந்து அங்கே போனோன்னா எத்தனை கிலோமீட்டரியா? இதோட 11 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கு ட்ரக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலையே. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். இது அதுக்கப்புறம் எத்தனை கிலோமீட்டருக்கு வழி எங்கே போய் விடுவான்னு எனக்கே தெரியல. இந்த ட்ரக்கு வந்து பெருசாக இருக்குது. எத்தனை டயர்? கிட்டத்தட்ட 2 4 6 16 32 டயர் கிட்ட இருக்குது. இந்த பக்கம் 16 டயருங்க. 16 இருக்கியா? 32. நம்ம வண்டியில் ஒரு 40 46. முன் டயர் எவ்வளோ இருக்குது? பக்கம் 2 தான் இருக்குது. 2 4 6 தான். கிட்டத்தட்ட 38 டயரு. வளைஞ்சி போகுதுங்க ஷிப்பு. இதுக்கு ஒரு நல்ல பேர் ஒன்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி ட்ரக்கை வந்து ஏற்றிட்டு இன்னொரு இடத்துக்கு போய் கப்பலில் போய் விட்றாங்க. இந்த கப்பல் எங்கே போய் லேண்ட் ஆகுதோ அதுக்கு பேர் சொல்லுவாங்க கைஸ். அது என்னன்ட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து என்ன இப்போ கேம் ப்ளே பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இல்லை மறுபடியும் பார்த்தீங்கன்னா பஸ் முன்னாடி வந்து இறங்கிடலாமா? அதுவும் ஆனால் போயிட்டு தான் இருக்குது. மல்டிப்ளேயரில் வந்து ஜாயின் பண்ணுற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா 10 PM வந்து ஜாயின் பண்ணிங்க நைட்டில். அதேமாரி யாருன்னா ஒரு ஆள் வரேன்னு சொன்னால் கூட நான் லைவ் போட நான் தயாராக இருக்கேன். ஓகேங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஏதோ கண்ணில் படுது. இந்த பக்கம் நல்லா வளைக்கிறாங்க கப்பலை. ஆனால் உள்ளே தான் யார் இருக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது.
கைஸ் நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிப்ளேயர் மூடில் வந்து ஜாயின் பண்ணுற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிவிடுங்க. கமெண்ட்டில் வரேன்னு சொல்லிட்டிங்கன்னா நான் லைவ் கூட ரெடி ஆகிடுவேன். ஒரு ஆள் கமெண்ட் பண்ணாலும் நான் ரெடியாக வந்துடுவேன். நீங்கள் சொல்லுங்கள் கைஸ் எந்த கேம் விளாட்லான்ட்டு. நான் இந்த கேமில் போய்ட்டு இந்த ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணிடுறேன். நான் அவ்வளோ தூரம் போகுமான்னு தெரியல. ஓகே, லைட்டாக ட்ரக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முன்னாடி ஹேண்ட் ட்ரக் போட்டு போகிறதாவே இருக்குதுங்க. வலிச்சு விட்டோம்ல. வண்டியை போய் நிறுத்தினோடனே நம்ம வண்டியை சல்லுன்னு இறங்கிட வேண்டியதான். ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2ல் பார்க்கலாம். பாருங்கள், மலை பிரதேசமாக இருக்குதுங்க. இது ஃபுல்லாகவே ஐஸ் கட்டி மலையாகவே. ஓகே, கேட் ஓப்பன் ஆகுது. கைஸ் வாங்க கைஸ், வெளியில் போயிடலாம். ஓகேங்க, ஃபுல்லாக இறங்கிடுச்சு. வண்டியை பாருங்கள், வெறியாக இறங்குறாங்க தலையை. எவ்வளோ பெரிய ட்ரக் கட்டுங்கப்பா, சரியாக இருங்க. பஸ் ஓட்டுறதோட ட்ரக்கு ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆடேடாடா, சரியான ஒரு கட்டிங் போட்டு இந்த பக்கம் நல்லா வளையணும், நல்லா திருப்பி வளைக்கணுங்க. எப்பவுமே ஏறி தான் வளைக்கணும் ட்ரக்கை, அப்போ தான் பின்னாடி இருக்கிறது இடிக்காது. அந்த பக்கம் லைட்டாக மிரர் தெரியுது, ஆனால் இப்போ தெரியல. ஓகே, கரெக்டாக வந்து பொசிஷனை பார்த்து நிப்பாட்டிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்ட் 2 வந்து போடுவோம். சீக்கிரமாக வந்து நம்ம சேனலில் வந்து எல்லாமே ஜாயின் பண்ணிங்க கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் லைக் பண்ணி வச்சுங்க கைஸ். ட்ரக் கேம் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த இடம் கரெக்டாக இருக்குமா பார்க்கிங்க்கு. ஆனால் நல்லாவே இருக்குங்க. இந்த கேமு பார்த்தீங்கன்னா பிசியில் விளையாடுறதோட ஃபோனில் செம்மையாக இருக்குது. டயர் அந்த பக்கம் ஏறி இறங்குதியா, பின் டயர் வேறு அங்கே பாருங்கள். அந்த அனிமேஷன்லாம் பாருங்கள், வெறியாக இருங்க. ட்ரக்கில் வேறு மாதிரி இருக்குது, வெறித்தனமாக இருக்குது. ஓகே, வேஸ்ட்டை கொஞ்சம் எடுத்துருவோம். அப்படியே போ. முன்னாடி பார்க்குறதுக்கும் ஆள் இல்லை கைஸ். ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அப்படியே நிறுத்திடுவோம். ஏன்னா ட்ரக் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் முன்னாடியும் போயிட்டுருக்கு, செட் ஆகாது. வண்டி அப்படியே பார்க் பண்ணிவிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு பார்ட் 2ல் பார்க்கலாம் கைஸ். வண்டியை போய்ட்டு அந்த பக்கமாக ரைட் சைடில் ஏற்றி நிறுத்துருவோம். அந்த வண்டியை நிறுத்திடுறானுங்களா, அங்கே போய் நிறுத்திடலாம். மறுபடியும் சொல்கிறேன் கைஸ், டபுள் டேப் பண்ணி லைக் சம்பளை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. ரெண்டு பக்கமும் ஒரு தடுப்பணையாகவே இருக்குதுங்க. ட்ரக்கை நிறுத்துறதுக்கு தான் கரெக்டான இடமா இருக்கும். ஓகே, ட்ரக்கை நிறுத்தியாச்சுங்க. ரொம்ப பெரிய ட்ரக்காக இருக்குது. ஓகே கைஸ், see you, bye bye, டாட்டா. நெக்ஸ்ட்டு ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ்.